இங்க பாரியா, மச மசன்னு நிக்காம கடகடன் வேலையை பாரு. உன்னோட வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் நிக்கிறேன். ஷபா, உனக்கு ஒரு வாட்டி சொன்ன புரியாதா? எனக்கு என்னைய பாத்துக்கவே நேரம் சரியா இருக்கியா? வீட்டு வேலையெல்லாம் என்னால பண்ண முடியாது. நீ ஒழுங்கா பண்ணி வச்சுட்டு கிளம்பு. என்ன பண்றான் தாளு? யோ, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? அது வேற ஒண்ணும் இல்ல, எல்லாம் என் தலை எழுத்து இறைவா அப்படின்னு சொல்லி மக்களுக்கு புரிய வைக்கிறேன். ரொம்பதாயா ஏத்தம். உன்னை நான் இந்த அளவுக்கு கவனிச்சு வச்சு நல்லா பாத்துக்கிறேன்ல, என்னைய சொல்லணும். வேற ஒருத்தியா இருந்தா உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளி துரத்தி விட்டுருப்பா. நானா இருக்க கண்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அப்படி பண்ணலேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க. இதுக்கு நீ பேசாம அந்த வேலையை பார்க்கலாம். நான் அது வெளியில நிம்மதியா இருப்பேன். சீக்கிரம் சொன்ன வேலையை முடிச்சுட்டு கிளம்புற வழியை பாரு. நான் போய் பல்லு விளக்குறேன். அடிப்பாவி, மணி 9ஆவது இன்னும் பல்லு விளக்காம சுத்திக்கிட்டு இருக்கான் அந்த கழுத. சை, அப்பையில இருந்து எலிசத்த வாடை எங்க இருந்துடா வருதுன்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். கடைசியில தானே தெரியுது இவ வாயில இருந்து வருதுன்னு. இவனை என்னதான் பண்றது? என்ன பண்ணாலும் தப்பிச்சிடறான். நானே செம்ம கடுப்புல இருக்கேன். தேவையில்லாம என் வாயை பிடுங்காத. வைத்தனு, what happened to you? இங்க பாரு சத்யா, தேவையில்லாம இங்கிலீஷ்ல வேற பேசி எனக்கு கடுப்பேத்துன. இது என்னடி வம்பா இருக்கு? நான் சும்மா பேசினா அதுக்கு கூட சண்டைக்கு வர? அப்படி என்ன நடந்துச்சு உங்க வீட்டுல? நேத்தெல்லாம் போன் பேசும்போது நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த. உங்க அண்ணனை போட்டு கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு. என்ன ஆச்சு தனோ? நேத்து நடந்தது பாதி தானே சொன்னேன், மீதி பெரிய ரீலா ஓட்டிட்டாண்டியாவே. என்ன சொல்ற? புரியுற மாதிரி சொல்லு. நேத்து எங்க அண்ணன் வெளியில கிளம்பி போச்சா, அந்த கதையை தான் சொல்லிட்டீல. அடுத்த கதையை சொல்லு. ஏன் அச்சமாவே அரைச்சிக்கிட்டு கிடக்குற? அதுக்கப்புறம் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு தப்பிச்சுட்டாண்டியாவே. ஏண்டி, ஒரு கதையை உருப்படியா சொல்ல தெரியாதா உனக்கு? இப்ப என்ன ஆச்சு உனக்கு? ஆல்ரெடி என்கிட்ட சொன்ன கதையை சொல்லிக்கிட்டு இருந்தேன், சரி நிப்பாட்டினேன். இப்ப புதுசா கதையை சொல்லுடினா டபக்குன்னு முடிச்சுட்டேன். ஒழுங்கா தெளிவா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அதாண்டி, இவன் அம்மா தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டான் எப்படியோ. சரி, அவன் தெரிஞ்சுக்கிட்டவன் பைப்பு வழியா ஏறி அவங்க ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு இங்கிட்டு வந்துட்டு அம்மாட்ட என்ட்ரி கொடுத்துட்டான். ஓ சூப்பர், உங்க அண்ணே செம்ம டேலண்ட். போ, பைப்லயே ஏறிட்டாரா உங்க அண்ணே? என்ன எங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றியா? இல்லடி, இதுக்கு பேர் தான் அட் டைம்ல அலாட் ஆயிரும் ஆறுமுகம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். என்னது அட் டைம்ல அலாட் ஆயிரும் ஆறுமுகம்னு? இப்படி இல்லாம ஒண்ணு இருக்கு. அததான் உங்க அண்ணன் பண்ணியிருக்கான். அததான் நான் சொல்ல வந்தேன். நீயா இருந்திருந்தீன்னா இந்நேரம் மாட்டிக்கிட்டு முழிச்சிருப்ப. அது வேணா உண்மைதான். அதுவும் இல்லாம அம்மா கிட்ட வேற எண்ணெயை போட்டு கொடுத்துட்டான். நான் தான் போய் சொல்றேன், அவன் என்னமோ உண்மை விளிம்பி மாதிரி பேசிக்கிட்டு போயிட்டான். ஓ, எந்த அளவுக்கு பண்ணிட்டாரா உங்க அண்ணே? ஆமாண்டி, அதான் அவனை எப்படி பழி வாங்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி நானும் எங்க அண்ணனை பழி வாங்கணும்டி. ஏன், உங்க அண்ணன் என்ன பண்ணாரு? அவர் நல்லவர் தானே? ஆமா, நீ தான் சொல்லிக்கிட்டு கிடக்கணும் அவர் நல்லவர்னு. ஏன், என்ன பண்ணாரு? எங்க அண்ணே ஒரு தப்பு பண்ணுச்சு, அதை போட்டு கொடுத்தேன் எங்க அம்மாட்ட. சரி, அதுக்கு உங்க அம்மா என்ன பண்ணாங்க? அந்த தப்பு பண்ண விஷயம் எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எங்க அம்மாவும் எங்க அண்ணனும் சேர்ந்து ஜாயிண்ட் அடிச்சிட்டாங்கடி. என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. தப்பு பண்றதை எப்படி அம்மா ஏத்துக்குவாங்க? அது வேற ஒண்ணும் இல்லடி, எங்க அண்ணன் ஒரு பொண்ணை லவ் பண்றான், அதை சொல்லி விட்டேன். என்ன, உங்க அண்ணன் ஒரு பொண்ணை லவ் பண்றாங்களா? ஆமாண்டி, இப்ப எங்க அம்மாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. எங்க அம்மாவுக்கும் ஓகேன்னு சொல்லிடுச்சு. யாருக்கு கொடுத்து வைக்கும் இந்த மாதிரி அம்மாலாம்? ஆனா நான் மட்டும் லவ்வே பண்ணக்கூடாதான், வேற எந்த தப்பும் பண்ணிடக்கூடாதான். எனக்கு ஒரு ரூல்ஸ், எங்க அண்ணனுக்கு ஒரு ரூல்ஸ் எங்க வீட்டுல. ஏ தனு, கேக்குறியா இல்லையா?
என்னத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்காவ? ஏய் தனு, காதுல விழுவுதா இல்லையாடி? எருமை மாடு. ஒன்னும் இல்லடி, நான் வேற என்னமோ யோசிச்சுட்டு இருந்தேன். எங்க அண்ணனை எப்படி பழி வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஆமாண்டி, அதாண்டி முழு மூச்சா இறங்கணும். நீயும் உங்க அண்ணனை பழி வாங்கு, நானும் எங்க அண்ணனை பழி வாங்குறேன். சரிடி, சரி வா நம்ம கிளாஸுக்கு போவோம். ஆமா ஆமா, இதுதான் கரெக்டான ஐடியா. நம்ம கிளாஸுக்கு போனா மேம் ஏதாவது ஒன்று நடத்துவாங்களா? நம்ம மைண்ட் எங்க அங்க போவோம், நம்ம வேற மைண்டு தானே போவோம். அப்போ உட்காந்து யோசிப்போம். சரி வா கிளாஸுக்கு போவோம். சரிடி. என்னவ நம்ம அண்ணனை ஒருவேளை லவ் பண்றாளோ? சொன்னோன்னே ஸ்டன் ஆகி நின்னுட்டா. ஒருவேளை கருவண்டு கருவா எனக்கு எல்லாம் நினைச்சதெல்லாம் நடந்துருமோ? சரி அதையும் தான் பார்ப்போம். என்ன அவர் லவ் பண்றாரோ? யாரா இருக்கும்? அச்சச்சோ, இப்போ என்ன பண்றது நானு? வாடி. இந்த வரேன்டி. என்னாச்சுடி ஒரே சோகமா உட்காந்துருக்க? அதான் ஏன் கேக்குற சின்ன பொண்ணு. நைட்டு அஜய பார்க்கலான்னு ஆசையா கிளம்புனா அம்மா வந்து தடுத்துட்டாங்க. அதான் அம்மா தூங்கிடுச்சே, அதுக்கப்புறம் கிளம்பி போக வேண்டியதானே? அட போடி நீ வேற, அம்மா எங்க தூங்குச்சு? அப்புறம் என்னாச்சு, அம்மா தூங்கவே இல்லையா? அம்மா உளறிக்கிட்டே கிடந்துச்சுடி. அப்பா கூட வேற சண்டை போட்டுச்சா, அதையே பேசிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியா? எனக்கு எதுவுமே தெரியலையே, நானும் தூங்கிட்டேன் போல. ஆமா ஆமா, நான் தான் பார்த்தேனே, நீயும் சேர்ந்துக்கிட்டு கொரட்டை விட்டுக்கிட்டு தூங்கின. என்ன, நானும் கொரட்டை விட்டேனா? ஆமா, இது ஒரு பெரிய விஷயம். வீடு ஃபுல்லா நீங்க 3 பேரும் விடுற கொரட்டை சத்தத்துல எனக்கு தூக்கமே வரல. அப்பா தான் அவர் ரூம்ல படுத்திருப்பார்ல. அட நீ ஒண்ணுடி, அப்பா அம்மா விட்டுட்டு என்னைக்கு படுத்திருக்காரு? அப்புறம் அப்பா எங்க படுத்திருந்தாரு? இந்த சோபால தான் படுத்து கிடந்தாரு. என்னடி சொல்ற? அப்பா என்னைக்கு அம்மா இல்லாம படுத்திருக்காரு? அம்மா சண்டை போட்டுட்டு நம்ம ரூம்ல வந்து படுக்கவும் அப்பாவும் பின்னாடியே வந்து இந்த சோபால படுத்து தூங்கிட்டாரு போல. ஓ, அதனாலதான் இங்க தூங்கினாரோ? அப்பா இங்க தூங்குனதுனால என்னால அஜயை போய் பார்க்கவே முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி விடு, இப்ப போய் பாத்துட்டு வா. அட போடி. ஏன், என்னாச்சு? இப்ப போனா அந்த மேனேஜர் மண்டையும் பேசவே விட மாட்டான் தெரியுமா? இது வேறயா? அப்ப நீ அஜய்க்கு ஃபோன் பண்ணி ஹோட்டலுக்கு போறதுக்கு முன்னாடியே கூப்பிட்டு வச்சு பாத்துரு. அதெல்லாம் நான் முன்னாடியே யோசிச்சுட்டேன். பின்ன ஏன் சோகமா இருக்க? அதுக்கும் வழி இல்லாமல இருக்கு. இப்ப என்னடி சொல்ற, தெளிவா சொல்லு. இருமே அம்மா தான் சமையலுக்கே லேட் பண்ணுது, அப்புறம் நான் எப்படிதான் போய் அவனை மீட் பண்றது? இது என்னடி இவ, கிளம்பி போ, நான் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்கிறேன்னு அம்மாட்ட சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதானே? அதெல்லாம் நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், அது கேக்குற மாதிரி இல்ல. அதுவும் இல்லாம அம்மா அப்பா மேல உள்ள கோவத்தை நம்மள்ட்ட காமிக்குது. இது என்னடி வம்பா இருக்கு? அவங்க 2 பேருக்குள்ள சண்டையா இருந்தா அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க வேண்டியதானே? நடுப்புல எதுக்கு நம்மள போய் மாட்டி விடுறாங்க? இது எப்போதும் நடக்கிற விஷயம் தானே. சரி சரி, நீ கிளம்பு, நான் சமாளிச்சுக்கிறேன். அம்மா திட்டுமேரி. நீ கிளம்புன்னு நான் சொல்றேன். போய் அஜயை பார்க்கணும்னு சொன்னீல, போய் கிளம்பு போ. பாத்துக்குவியாடி, உன்னை மாதிரி ஒரு தங்கச்சி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன்டி. அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. காரணமா? என்ன காரணம்? வரும்போது உன் ஆள்கிட்ட சொல்லி முட்டை பரோட்டா வாங்கிட்டு வந்துரு, சரியா? அதானே பார்த்தேன், ஓசியில நல்ல மங்களம் பாடுவியே. வேணானா போ, அப்புறம் அஜயை பார்க்க முடியல, நீ தான் கஷ்டப்படுவ. இத வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ற பத்தியா நீ? என்ன பண்றது, இந்த மாதிரி சொல்லிதான் உன்கிட்ட இருந்து வாங்க முடியுது. என்ன டீலா நோடிலா? டீல் தான், அம்மாவே சமாளிக்கிற, அப்புறம் என்ன முட்டை பரோட்டா? எனக்கு 2 முட்டை பரோட்டாவா வாங்கிட்டு வந்துடுடி. நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சிருந்து கூட பொறுமையா சாப்பிட்டுக்கிறேன். என்ன உனக்கு இருந்தாலும் இவ்வளவு ஆசை ஆகாதடி. இப்ப நீ தானே வாங்கி தரேன்னு சொன்ன, 1க்கு 2 கேட்டா அப்புறம் திட்டுற. சரி சரி வாங்கி தரேன், அப்படியே நான் கிளம்புறேன், அம்மாவை சமாளிச்சுக்க. என்ன? சரி சரி, அப்படியே நைஸா கிளம்பிடு. சரிடி. பாய்டி, முட்டை பரோட்டாவை மறந்துடாத. யாருக்கு பாய் சொல்லிட்டு இருக்க நீ? அது வந்து என்ன வந்து போய் இழுத்துக்கிட்டு இருக்க? எங்க இந்த பிள்ளை உட்கார்ந்து இருந்துச்சே? யாரம்மா கேக்குற? வேற யாரு, உங்க கட்சியதான். அவ கிளம்பி போயிட்டாமா. என்ன, கிளம்பி போயிட்டாளா? இருந்து சாப்பிட்டு சாப்பாடு வாங்கிட்டு போறேன்னு சொன்னேன். ஆமா, அது இல்லம்மா, காலேஜ்ல ஏதோ அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணுமாமா, அதனாலதாம்மா அவ கிளம்பி போறேன்னு போயிட்டா. போறவ என்கிட்ட சொல்லிட்டு போனோம், உன்கிட்ட சொல்லிட்டு போனா எனக்கு எப்படி தெரியும்? பேசாம முட்டை புரோட்டா வேணாம், அம்மாவை நீயே சமாளிச்சுக்கோன்னு சொல்லிடலாமோ? முட்டை புரோட்டாவாவது வாங்கி தின்னுடலாம் போல, இந்த அம்மாவை சமாளிக்க முடியலையே.